Hi friends, welcome to SP Electronics Channel. இன்னைக்கு நம்ம 6.4 volt 6Ah lithium phosphate battery ஒன்னு அசெம்பிள் பண்ண போறோம். சோ அதுதான் இன்னைக்கான இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்துறலாம். சோ இத நம்ம அசெம்பிள் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு செல் வந்து தேவைப்படும். 3.2 volt 600 mAh ல lithium phosphate செல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செல் வந்து எடுத்து வச்சிரோம். நம்ம சீரிஸ்ல வந்து கனெக்ஷன் பண்ண போறோம். அதனால வந்து நம்மகிட்ட ரெண்டு செல் வந்து இருக்கு. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் BMS போர்டு ஒன்னு தேவைப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 series 5 amps BMS ரெண்டு series 5 amps வந்து அவுட்புட் கரண்ட் தரக்கூடிய BMS இது. சோ இந்த BMS ஒன்னு எடுத்து வச்சிரோம். சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸ் lithium phosphate-க்கான கேஸ்கட் இருக்கு, ப்ளூ ஷீட் பேக்கிங் பண்றதுக்கான ப்ளூ ஷீட், இது வெல்ட் பண்றதுக்கான நிக்கல் ஸ்ட்ரிப், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல் ஸ்பேசர்னு சொல்லும் ஹோல்டர் செல் ஹோல்டர் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் வச்சு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி பேக் வந்து அசெம்பிள் பண்ண போறோம். சோ வளவளன்னு பேச தேவையில்ல, இன்ட்ரோல எதுவும் தேவையில்ல, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம செல் எந்த பேட்டரி பேக் நீங்க 6 வோல்ட்ல பண்ணாலும் 12 வோல்ட் பண்ணாலும் 72 வோல்ட் பண்ணாலும் இந்த மாதிரி கேஸ் கட்னு சொல்லுவோம். இதை கேஸ் கட் இந்த மாதிரி ஷீட்ல வந்து வரும். இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் சைடு வந்து நீங்க வந்து ஒட்டிக்கணும். ஏன்னா இது கீழே ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வைக்கும்போது ஹீட் ஆகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் பட்டு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நீங்க இந்த கேஸ் கட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்குங்க. ஸோ இது கம்பல்சரியாக ஒட்டி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டி தான் ஆகணும். ஓகேங்களா, ஒட்டினா சேஃப்டி. ஏன்னா இதோட விலை கம்மி தான். இது ஒரு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து 30,000 வரைக்கும் தான் ஒரு ஷீட் வந்து வரும் ஒரு செல்லுக்கானது. ஒரு ரூபாய்க்கு பார்த்து நீங்கள் ஒட்டிங்க அப்படின்னா பின்னால் ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கேஸ் கட் வந்து ஒட்டிட்டோம். இந்த கேஸ் கட் ஷீட்டை வர வச்சிடலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல் ஹோல்டர் வந்து தேவைப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1x2 அப்படின்னு சொல்லுவோம். லித்தியம் பாஸ்பேட் 32700க்கான கேஸ் கட் இது, அதாவது செல் ஹோல்டர். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்லோட பொசிஷன் வந்து பார்த்துங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வைக்கிறோம், கீழே வைக்கிறோம். பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. அடுத்து ஒரு செல் வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் சைடு, இதை தலைகீழ் கவுத்து மைனஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தெரியிற மாதிரி வந்து வைக்க போகிறோம். ஸோ வச்சுட்டு அப்படியே ஹோல்டர் எடுத்து போட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் ஹோல்டர் வந்து போட்டாச்சு. செல் ஹோல்டர் போட்டதுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். இந்த செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் மேலே வந்து மைனஸ் இருக்கும். ஸோ இப்போ இதோட கனெக்ஷன் டயக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்குங்க. இதில் 2 சீரிஸ் பண்ண போகிறோம். சீரிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். தொடர்னா ஒன்று பின்னால் ஒன்று அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதோட ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னொரு பேட்டரியோட மைனஸையும் ப்ளஸ்ஸையும் ஒன்றா சேர்க்குறோம். இந்த பேட்டரியோட மைனஸும் இன்னொரு பேட்டரியோட ப்ளஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளஸ் கிடச்சிடும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கிடச்சிடும். இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிப்போம். ஸோ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பாட் வெல்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்பாட் வெல்டிங் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பாட் வெல்டிங் பண்ணின்னு வந்தாச்சு. ஸ்பாட் வெல்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பேட்டரிக்கும் இடையில நிக்கல் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை வெல்டு பண்ணி, அதாவது ஹீட் பண்ணி இணைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாட் வெல்டிங் தனி மிஷின் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப் இதுலேருந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து சின்ன புள்ளியாக தெரிவித்தா வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங். இதுதான் வந்து நம்ம நார்மலாக பெரிய வெல்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங், சின்ன வெல்டிங். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கான ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.4 volt 6Ah lithium phosphate பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அசெம்பிள் வந்து பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு BMS போர்டு ஒன்று வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எதற்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். இது எல்லா பேட்டரி பேக் லித்தியம் அயனாக இருக்கட்டும் லித்தியம் பாஸ்பேட்டாக இருக்கட்டும் எது யூஸ் பண்ணாலும் இந்த BMS அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டாகணும். அப்போ தான் பேட்டரியோட லைஃப் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த BMSோட சர்க்யூட் இப்போ பார்த்துருங்க. ஸோ BMSல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா B மைனஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க B மைனஸ் B ப்ளஸ் அப்படி சொல்லிட்டு இருக்குங்களா. ஸோ B மைனஸ் வந்து பேட்டரியோட மைனஸ், B மைனஸ் அப்படின்னா பேட்டரியோட மைனஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மைனஸ். அப்போ இந்த B மைனஸ் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த B மைனஸை இதில் எடுத்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா B ப்ளஸ் வந்து பேட்டரியோட ப்ளஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ். அப்போ இந்த B ப்ளஸ் ஒயரை இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக ஒரு ஒயர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா B1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
பேட்டரியோட 1வது சீரிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்கு அதோட ஆப்போசிட் சைடு நம்ம ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்போம்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கான்செப்டே பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணுறது. ஸோ இதில் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு அவுட்புட் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ் பேக் சைடு திருப்பி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ P மைனஸ் P ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க, P மைனஸ் P ப்ளஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ளஸ் பவர் மைனஸ் அப்படிங்கிறது இந்த P ப்ளஸ் P மைனஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், P மைனஸ் P ப்ளஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் டயக்ராம். நான் இது வெல்டிங் பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் கனெக்ஷன் வந்து பண்ணின்னு வந்துச்சு. இப்போ ஒரு சின்ன டயக்ராம் வந்து பார்த்துங்க, பிஎம்எஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சீரிஸ் வந்து சொல்லியிருந்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்லேருந்து வர சிங்கிள் லைன் எடுத்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம், சால்டரிங் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா P ப்ளஸ் P மைனஸில் வந்து அவுட்புட் எடுத்துக்கான லோடு இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஒயர் வந்து எடுத்துக்கலாம், நம்மளோட அவுட்புட் கரண்ட் எடுக்கிறதுக்கான லோடு ஒயர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது கீழே இருக்கிற அந்த நிக்கிள் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா B மைனஸ் B ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து இந்த பேட்டரியோட B மைனஸ் B ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நிக்கிள் ஸ்ட்ரிப் வச்சு நீங்கள் சால்டிங்கோ வெல்டிங்கோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்க்யூட் ஓவர் தான். இது சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து போட்டாச்சு பேட்டரி அசம்பிள் பண்ணுறதை பற்றி. ஸோ இது நான் புதுசாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு பேசிக்காக இருந்து சொல்கிறேன். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கும், பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக பாருங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து செக் பண்ணியாச்சு, அதை ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் எடுத்து இதோட வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெடி பண்ண பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 6.4 வோல்ட்டு 6000 mAh பேட்டரி வந்து ரெடி பண்ணியிருந்தோம், அதாவது 6 Ah பேட்டரி. ஸோ இப்போ நீங்கள் இந்த P மைனஸ் P ப்ளஸில் வந்து அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேட்டரி ரெடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ 6.48 வோல்டேஜ் வந்து இருக்குது இதில். ஸோ பேட்டரியில் வந்து செக் பண்ணுறோம் டேரெக்டாக. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 6.48 வோல்டேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீரிஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீரிஸில் வந்து பார்க்குறோம் 3.23 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீரிஸில் வந்து பார்க்குறோம் 3.23. ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸான வோல்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடை மிஷின் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் வெயிட்டிங் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் ஆகுது. லெட் ஆசிட் பேட்டரியில் 6 வோல்ட் பேட்டரி வந்து போட்டுருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து இதை வச்சு நம்ம எரிய வச்சுக்கலாம். 12 வோல்ட் எல்இடி எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டில் ரன் ஆகிற மாதிரி எல்இடி பல்ப்ஸ் வந்து இருக்குது. 6 வோல்ட்டில் சோலார் பேனல்ஸ் வந்து இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கூல் பசங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன டிசி மோட்டர் வந்து இயக்கிறதுக்கோ இல்லை லைட் வந்து எரிய வைக்கிறதுக்கோ, ஒரு HW பேட்டரி வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி, நீங்கள் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் வந்து 3000 டைம் வந்து பண்ணிக்கலாம். மினிமம் டெய்லி நீங்கள் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மினிமமாக உங்களுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் இது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா இதோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அசம்பிளிங் ஃபுல் கிட்டோட அசம்பிளிங் பண்ணி இது மேலே இந்த ப்ளூ ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ ஷீட் போட்டோம் அப்படின்னா இது வந்து பேக்கிங் வந்து ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டு ஸோ இது இந்த மாதிரி போட்டு நம்ம இதில் ஹாட் ஏர் கன் வச்சு ஹீட்டான காற்று கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஹீட் சிங் பேப்பர், அதாவது இந்த பேசி ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி இது மேலே ஒட்டிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான பேக்கேஜ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி பேக் பண்ணி நாங்கள் செல் பண்ணுற இந்த பேட்டரிக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாய்க்கு உங்களுக்கு 6 வோல்ட் 6Ah லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி வந்து செல் பண்ணுறோம். இதோட வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து இதுக்கான வாரண்ட்டி வந்து தரும். சோலார் பேட்டரிக்கு 3 வருஷம், EV பேட்டரிக்கு 1 இயர் வாரண்ட்டி வந்து தரும். ஸோ இந்த பேட்டரி உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம், இல்லை ரெடி ப்ராடக்டாக வேணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ எங்களோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். பேட்டரிக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு அங்கே இருக்கும், அங்கே போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல் தேவையோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி பண்ண இந்த குட்டி பேட்டரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த பேட்டரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.